ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் சரணின் கதைகள். அந்த மாலை முழுவதும் இருளில் கரைந்தது. தெருவிளக்குகள் ஒன்று பிறகொன்று ஒளிர ஆரம்பித்தது. சாலையில் ஓடிய வாகன சத்தங்களும் மெதுவாக குறைந்து கொண்டே இருந்தது. அந்த அமைதிக்குள் அந்த சுவரின் அருகே அருண் இன்னும் அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வறண்டு போயிருந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த வலி இன்னும் உயிரோடு இருந்தது. அவன் கையில் இருந்த அந்த சின்ன காகிதத்தை மெதுவாக திறந்தான். நாளைக்கு சந்திப்போம். அந்த எழுத்துக்களை அவன் விரலால் தடவி பார்த்தான். ஒரு நொடி மாயா அவனை பார்த்து சிரித்த அந்த முகம் அவன் மனதில் தெளிவாக வந்தது. அந்த சிரிப்பு, அந்த நம்பிக்கை, அவள் சொன்ன அந்த சின்ன வார்த்தைகள். அவன் கண்களை மூடினான். ஆனால் இப்போ அந்த நினைவுகள் அவனுக்கு சந்தோஷம் தரவில்லை. அவை ஒவ்வொன்றாக அவன் உள்ளத்தை கிழித்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் மாயாவின் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. மாயாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அவ உன்னை மறந்துட்டா. அருண் திடீரென கண்களை திறந்தான். அவன் மூச்சு சற்றே வேகமாயிற்று. நான் என்ன நினைச்சேன் என்று அவன் தன்னையே கேட்டான். அவன் தன் கைகளை பார்த்தான். தூசி படிந்த விரல்கள், கஷ்டம் தெரியும் கரங்கள். நான் யாரு என்று அவன் மெதுவாக சொன்னான். ஒரு சிறிய இடைவெளி. பிறகு அவன் தலையை குனிந்து மெதுவாக சொன்னான், ஒரு பிச்சைக்காரன். அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்தவுடன் அவன் இதயம் மீண்டும் உடைந்தது. நம்மளை மாதிரி ஒருத்தனுக்கு அவ மாதிரி வாழ்க்கை செட்டாகுமா? அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு கசப்பாகவே வெளிவந்தது. அவங்க லைஃப் என்ன, நம்ம லைஃப் என்ன? அவங்க வீடு, நம்ம தெரு, அவங்க ஃப்யூச்சர், நம்ம நாளை கூட தெரியாத வாழ்க்கை. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உள்ளத்தை இன்னும் கீழே தள்ளி கொண்டே இருந்தது. அவன் சுவரில் தலையை சாய்த்தான். கண்களில் மீண்டும் கண்ணீர் நின்றது. நான் தான் தவறா நினைச்சேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். அது காதல் இல்லை, அது ஒரு கனவு. அவன் கையில் இருந்த காகிதத்தை இறுக்கமாக பிடித்தான். சில நொடிகள் அதை கிழிக்க நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவன் மெதுவாக அதை பார்த்து கொண்டு சொன்னான், இதுதான் என் காதலோட கடைசி நினைவு. அவன் ஆழமாக மூச்சு விட்டான். அந்த மூச்சோடு அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவும் உருவானது. இது நமக்கு செட் ஆகாது. அவன் மெதுவாக தலையை அசைத்தான். இனிமேல் இதை யோசிக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் அவன் மனசுக்கு அவனை கொடுத்த கட்டளை மாதிரி இருந்தது. அவன் கண்களை துடைத்தான். மெதுவாக எழுந்தான். அவங்களவள் நம்மளவள் என்று மீண்டும் மெதுவாக சொன்னான். நம்ம இடம் இங்கதான். அவன் அந்த காகிதத்தை மடக்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். ஒரு நொடி அவன் அந்த வழியை பார்த்தான். மாயா வரும் பாதை. ஆனால் இந்த முறை அவன் காத்திருக்கவில்லை. அவன் திரும்பி நடந்தான். அவன் காலடி சத்தம் மட்டும் அந்த அமைதியான தெருவில் கேட்க ஆரம்பித்தது. அவன் முகத்தில் இன்னும் வலி இருந்தது. ஆனால் அந்த வலிக்குள் ஒரு முடிவு இருந்தது. அவன் மனசுக்குள் கடைசியாக ஒரு வரி மட்டும் ஒலித்தது, அவளை காத்திருக்கிற அருண் இப்போ இல்லை. அந்த இரவு ஒரு காதல் முடிந்த இரவு இல்லை. ஒரு மனிதன் அவன் கனவை தானே புதைத்த இரவு. சில நேரங்களில் காதலை விட்டுவிடுவது பலவீனமில்லை. அது நம்மை நிலையை புரிந்து கொண்டு எடுக்கப்படும் மிகவும் வலிமையான முடிவு. அன்று மாயா சரணின் திருமண நாள். அன்று காலை ஒளி இன்னும் முழுக்க வீடு முழுவதும் பரவவில்லை. ஆனால் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு திருவிழா முடிச்சு எடுத்து கொண்டிருந்தது. நாதஸ்வரம் மெலிவாக ஒலிக்கிறது. அந்த ராகம் காற்றோடு சேர்ந்து ஒவ்வொரு மூலையும் தொட்டு செல்கிறது. உறவினர்கள் சிரிப்பு, பேசும் சத்தம், கிச்சனில் பாத்திரங்களின் சினுங்கல்கள் எல்லாமே ஒன்றாக கலந்த ஒரு இனிமையான குழப்பம். அந்த எல்லா சத்தங்களுக்குள்ளும் மாயாவின் அறை மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அவள் மிரர் முன்னாடி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் முகத்தில் மஞ்சள் பூசப்பட்டு நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டு மெதுவாக அலங்காரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு டச்சும் அவள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. அவள் கண்கள் மிரரில் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வையில் பயமில்லை, குழப்பமில்லை, ஒரு மெதுவான அமைதி, ஒரு ஏற்றுக்கொள்ளுதல். அவள் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு மலர்கிறது. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை, நான் ரெடி என்றும் சொல்லும் சிரிப்பு. நேற்று வரை அவள் ஒரு பெண், இன்று ஒரு குடும்பத்தின் பொறுப்பை ஏற்கப் போகும் ஒருத்தி.
அந்த உண்மை அவளை பயமுறுத்தவில்லை. அது அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தது. நாதஸ்வர சத்தம் கொஞ்சம் உயர்கிறது. வீட்டுக்குள் எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகரிக்கிறது. மாயா மெதுவாக கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுகிறாள். பிறகு மீண்டும் மிரரில் தன்னை பார்த்து சிரிக்கிறாள். அந்த நொடி அவள் ஒரு பெண்ணா? இல்லை, ஒரு புதிய வாழ்க்கையை தைரியமாக வரவேற்கும் ஒருத்தி. மாயா மெதுவாக கண்ணாடி முன்னால் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் மேல் போர்த்தி இருந்த அந்த செம்மண் சிவப்பு பிரைடல் சாரி ஒவ்வொரு மடிப்பிலும் ஒரு கனவு, ஒரு பொறுப்பு, ஒரு புதுசாக தொடங்கும் வாழ்க்கையின் சுமை. நெற்றியில் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய குங்குமம் அது ஒரு அழகு மட்டுமில்லை, அது இனி நான் ஒருத்தி இல்லை என்று சொல்லும் ஒரு மௌன அறிக்கை. அவள் கண்களில் இட்டிருக்கும் காஜல் அவள் பார்வையை இன்னும் ஆழமாக்குது. அந்த கண்கள் இப்போ சிரிக்குது. ஆனால் அதற்குள் கலந்து இருக்குது கொஞ்சம் பயம், கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் எதிர்பார்ப்பு. அவள் உதட்டில் மெதுவாக மலர்ற அந்த சிரிப்பு, அது வெளியில் காட்டுற அமைதியாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. இதுதான் என் புதிய வாழ்க்கை, அவள் மனசுக்குள் மெதுவாக சொல்கிறா. அது இந்த ஒரு வாக்கியத்திலேயே அவள் பழைய நினைவுகளும் இருக்கு. அவள் விட்டு போகிற வாழ்க்கையும் இருக்கு. இனி வரப்போகிற அறியாத நாட்களும் இருக்கு. கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டே அந்த நொடி அவள் தன்னைத்தானே கேட்குற மாதிரி இருக்கும். நான் ரெடியா? ஆனால் அடுத்த நொடி அவள் தலையை கொஞ்சம் நேராக நிறுத்தியிருக்கிறாள். அந்த சிரிப்பு கொஞ்சம் நம்பிக்கையாக மாறுது. ஏனெனில் அவள் புரிஞ்சிக்கிறா, இந்த ஒரு நாள் ஒரு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். மண்டபம் வெளியே ஒரு மெதுவான காற்று வீசியது. அந்த காற்றோடு சேர்ந்து சரண் அங்கே நடந்து வருகிறான். வெள்ளை வேஷ்டி, சிம்பிளான சட்டை. அவனுடைய தோற்றம் எளிமையானது தான். ஆனால் அந்த எளிமைக்குள் ஒரு தனி அழகு இருந்தது. இன்று அவன் ஒரு புதிய சாதாரண மனிதன் இல்லை, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் வாசலில் நிற்கும் மாப்பிள்ளை. அவன் முகத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு உண்மையான சந்தோஷம். வெளியில் பார்த்தவர்களுக்கு அது ஒரு சிரிப்பாக தோன்றும். ஆனால் அவன் உள்ளுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவனுடைய நண்பர்கள் அவனை சுற்றி நின்று கிண்டல் பண்ண ஆரம்பித்தார்கள். மாப்பிள்ளை, இப்போயாவது ஓடலாம்னு நினைக்கலையா? லாஸ்ட் சான்ஸ்டா. சரண் சிரித்தான். அந்த சிரிப்பு சும்மா ஒரு பதில் இல்லை, அவன் உள்ளே இருக்கும் சின்ன டென்ஷனை மறைக்கிற ஒரு வழி. அவன் எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளலாம், லைட்டாக ஹேண்டில் பண்ணுறான். ஆனாலும் அவன் மனசு மட்டும் அந்த கிண்டல்களை தாண்டி வேறொரு இடத்தில் இருந்தது. ஒரு நொடி அவன் தலையை தூக்கி மண்டபத்தை பார்த்தான். அந்த இடம் அவனுக்கு இப்போ ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் ஹால் இல்லை, அது அவன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றப்போகும் ஒரு இடம். அவன் உள்ளுக்குள் மெதுவாக ஒரு எண்ணம் எழுந்தது. இன்றைக்கி என் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. கொஞ்சம் பயம் இருந்தது, தெரியாத நாட்கள் பற்றி. ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது நம்பிக்கை. அவன் எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு அடியுமே அவன் தேர்ந்தெடுத்த வாழ்க்கைக்கானது. அவன் ஆழமாக சுவாசித்தான். அவன் நடை இன்னும் உறுதியானது. சிரிப்போடு அமைதியோடும் ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்கொள்ள சரண் முன்னே நடந்தான். மண்டபத்துக்குள் அந்த நிமிடம் ஒரு மெதுவான எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி. மணப்பெண்ணை ஸ்டேஜுக்கு அழைக்கிறார்கள். அவள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாள். அவள் அணிந்திருக்கும் பிரைடல் சாரி ஒவ்வொரு அடியிலும் மெதுவாக அசைக்கிறது. அந்த நடை அவள் வாழ்க்கையின் புதிய பாதைக்கு எடுத்து வைக்கும் முதல் அடியாக இருக்கிறது. அந்த நேரம் சரண் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பிரைடல் லுக்கில் பார்க்கிறான். அவன் கண்கள் ஒரு நொடி அப்படியே நின்று போகிறது. சுற்றிலும் இருக்கும் சத்தம், மக்கள், அந்த முழு சூழலும் அவனுக்கு அந்த நொடி மங்கி போய்விடுகிறது. அவள் மட்டும்தான் அவன் பார்வையில் முழுமையாக நிறைகிறாள். அவன் இதயம் ஒரு நொடி வேகமாக துடிக்கிறது. அவள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்ற அதிசயமும், இவள்தான் இனிமேல் என் வாழ்க்கை என்ற உணர்வும் அவனை அமைதியாக ஆழமாக தொட்டு செல்கிறது. அந்த நேரம் மணப்பெண் மெதுவாக அவனை நோக்கி பார்க்கிறாள். அவள் உதட்டில் ஒரு சின்ன மென்மையான சிரிப்பு மலர்கிறது. அந்த சிரிப்பு வெறும் அழகுக்காக இல்லை, அது ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை.
நாம் இப்போ ஒரே பாதையில் நடக்கப் போகிறோம் என்ற மௌனமான ஒப்புதல். அந்த ஒரு பார்வை, பேச்சு இல்லாமல், சத்தம் இல்லாமல், இருவருக்கும் நடுவில் ஒரு தெரியாத கனெக்ஷன் உருவாகிறது. அந்த நொடியில் 2 தனி வாழ்க்கைகள் மெதுவாக ஒன்றாக இணைவதை அவர்கள் இருவரும் அமைதியாக உணர்கிறார்கள். மண்டபத்தின் நடுவில் இருவரும் மாலையுடன் நேருக்கு நேர் நின்றிருந்தார்கள். அந்த நிமிடம் முழுக்க சிரிப்பும் உற்சாகமும் கலந்திருந்தது. நண்பர்களும் உறவினர்களும் சுற்றி நின்று கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். இவ்வளவு சீக்கிரமா மாலை போடக்கூடாது, மாப்பிள்ளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணு என்ற சத்தங்கள் இடம் முழுக்க ஒலித்தது. சரண் அந்த கிண்டல்களை சிரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டான். கொஞ்சம் பிளேஃபுல்லாக பின்னாடி போய் தவிர்க்க முயன்றான். அவன் கண்களில் ஒரு குழந்தை மாதிரியான சந்தோஷம் தெரிந்தது. அந்த நிமிடத்தை அவன் ரசித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த மணப்பெண் மெதுவாக சிரித்தாள். அவள் சிரிப்பில் ஒரு அமைதி இருந்தது. அவள் உள்ளுக்குள் அந்த நிமிடத்தை மெதுவாக உணர்ந்து கொண்டிருக்கிறாள். சில நொடிகள் கழித்து அவள் முன்னே வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் மாலையை சரணின் மேல் அணிவித்தாள். அந்த செயல் வெறும் வழக்கமல்ல, அது ஒரு ஏற்றுக்கொள்ளல். நான் உன்னை என் வாழ்க்கையில் வரவேற்கிறேன் என்ற மௌனமான அர்த்தம் அதில் இருந்தது. அதற்கு பிறகு சரண் மாலையை எடுத்தான். ஒரு நொடி அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மென்மை, ஒரு நம்பிக்கை இருந்தது. பின்னர் அவன் மெதுவாக அவளின் மேல் மாலையை அணிவித்தான். அந்த ஒரு நொடியில் இருவரும் ஒரே உயரத்தில் ஒரே பார்வையில் நின்றார்கள். அது ஒரு சமமான உறவின் ஆரம்பம் போல இருந்தது. அந்த மண்டபம் முழுக்க கைத்தட்டல் முழங்கியது. சிரிப்பு, சந்தோஷமும் அந்த இடம் முழுக்க பரவியது. அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் அக்னி முன்னால் பக்கபலமாக உட்கார்ந்திருந்தார்கள். மந்திரங்கள் மெதுவாக ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த ஒலி காற்றில் கலந்தது. வெளியில் இருந்த உற்சாகத்திற்கு மாறாக இங்கே ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அக்னி மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அதன் ஜுவாலைகள் அசைந்தபடி இந்த இணைப்புக்கு சாட்சியாக நின்றது போல தோன்றியது. அந்த நேரத்தில் சரண் மெதுவாக மணப்பெண்ணை நோக்கி பார்த்தான். அவன் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு. இந்த சிரிப்பு வெறு சந்தோஷம் அல்ல, நாம் சரியான இடத்துல இருக்கோம் என்ற ஒரு நம்பிக்கை. அவன் பார்வையை உணர்ந்தாள். மெதுவாக அவளும் சிரித்தாள். அந்த சிரிப்பில் அவள் மனதின் அமைதியும் இந்த உறவின் ஏற்றுக்கொள்ளலும் வெளிப்பட்டது. அந்த நிமிடத்தில் மந்திரங்கள் ஒலித்து கொண்டே இருந்தாலும், அக்னி எரிந்து கொண்டே இருந்தாலும், இருவருக்கும் மட்டும் ஒரு தனி உலகம் உருவானது. அங்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, அதுவே போதும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க. மண்டபத்தின் நடுவில் அந்த மிக முக்கியமான நொடி வந்தது. சுற்றியிருந்த சத்தங்கள் மெதுவாக மங்கிக் கொண்டே போய் ஒரு ஆழமான அமைதி அந்த இடத்தை மூடியது. மணப்பெண் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். அவள் சுவாசம் கொஞ்சம் ஆழமானது. அந்த மூடிய கண்களுக்குள் அவள் வாழ்க்கையின் எல்லா தருணங்களுக்கும் ஒரு நொடி தோன்றி மறைந்தது போல. கடந்த காலம், இப்போதைய நிமிடம், இன்னும் தொடங்காத எதிர்காலம். அந்த நேரத்தில் சரண் தாலியை கையில் எடுத்தான். அவன் விரல்கள் சின்னதாக நடுங்கின. அது பயம் இல்லை, அது ஒரு உணர்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு பொறுப்பு. தன் கைகளில் இருக்கிறது என்ற உணர்வு. மாங்கல்யம் தந்துனா என்ற மந்திரம் காற்றில் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த ஒலி அந்த நொடியில் புனிதத்தை கூர்மையாக்கியது. அந்த மந்திரத்தின் நடுவில் சரண் மெதுவாக தாலியை மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டினான். அந்த ஒரு செயல் ஒரு சின்ன நொடிதான், ஆனால் அது 2 வாழ்க்கைகளை என்னென்றும் இணைக்கும் ஒரு முடிச்சு. அடுத்த நொடி மண்டபம் முழுக்க கைத்தட்டலும் சந்தோஷ சத்தங்களும் முழங்கியது. அந்த சத்தம் வெளியிலிருந்து வந்தாலும் அந்த நொடி அவர்களுக்குள் மட்டுமே ஒரு அமைதியான உணர்வாகவே இருந்தது. மணப்பெண் மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் கண்களில் இப்போ ஒரு புதிய ஒளி தெரிந்தது. அது ஒரு மாற்றம், ஒரு உறவு. அவள் வாழ்க்கையில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்ததின் ஒளி. அவள் முகத்தில் ஒரு மென்மையான சிலிப்பு மலர்ந்தது. அது இப்போ வேற மாதிரி, ஒரு புதிய அடையாளத்துடன் கூடிய சிரிப்பு. அந்த நொடியில் 2 வாழ்க்கைகள் ஒன்றாக இணைந்திருந்தது. சில நொடிகள் கழித்து சரண் மெதுவாக அவள் கையை தொட்டான். அந்த தொடுதல் மிகவும் மென்மையானது, ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. அவன் அவள் கையை பிடித்தான். அது ஒரு சாதாரண செயல் மாதிரி தோன்றலாம், ஆனால் அந்த பிடியில் ஒரு உறுதி இருந்தது. நான் உன்னோட இருக்கேன் என்று சொல்லாமலேயே சொல்லும்
ஒரு உணர்வு. மணப்பெண் அந்த தொடுதலை உணர்ந்தாள். அவள் விரல்கள் மெதுவாக அவன் கையை பதிலாக பிடித்தது. அந்த ஒரு நொடியில் வார்த்தைகள் இல்லாமலேயே, வாக்குறுதிகள் இல்லாமலேயே ஒரு உறவு உறுதியானது. அவர்கள் இருவருக்கும் அந்த கைகள் பிடித்த நிமிடம் ஒரு வாழ்க்கை முழுக்க சேர்ந்து நடக்க ஆரம்பித்த முதல் அடியாக மாறியது.